நமஸ்காரம். நாம் இப்போ இந்த ஆரிஜின் டெஸ்டினேஷன் பேட்டர்னும் ரிட்டர்ன்ஸ் இல்லாத அர்பன் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுகளும் அப்படிங்கிற சீரீஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கடந்த வீடியோவில் நம்ம ரோடுங்க சாலைகள் எத்தனை வகைப்படும் ஐஆர்சி பிரகாரம் இந்தியன் ரோட் காங்கிரஸோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம்னு பார்த்தோம். அதில் ஆர்டீரியல் ரோடு, சப் ஆர்டீரியல் ரோடு, கலெக்டர் ஸ்ட்ரீட், லோக்கல் ஸ்ட்ரீட்டுன்னு 4 வகையாக பார்த்தோம். ஸோ இப்போ சென்னை அர்பன் டிராஃபிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டீரியல் ரோடு இருக்கா? இல்லை. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை சென்னைக்குள்ளே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதை கழிச்சு கட்டுங்க. சப் ஆர்டீரியல் ரோடு இருக்கா? இருக்குது. ஒரு பகுதி தான் இருக்குது. எப்படி இப்போ சென்னை திருவள்ளூர் ஹைவேனாக்கா உங்களுக்கு பாடியிலேருந்தே தொடங்கிடுது. ஓகேங்களா? அதோடைய பகுதி நெமிலிச்சேரி வரலும் சென்னைக்குள்ளே அடங்கியிருக்கு. நெமிலிச்சேரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ரூரல் வில்லேஜஸாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ நகர பகுதி நெமிலிச்சேரி வரலும் சென்னை திருவள்ளூரில் ரோடில் அடங்கி இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு பகுதி இந்த சப் ஆர்டீரியல் ரோடு சில நகரங்களுக்குள்ளே அடங்கிடும். ஓகேங்களா? ஆனால் என்ஹெச் லிமிட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்னுடைய லிமிட்டுன்னு கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஸோ சிட்டிக்கு அவுட்டரில் வர்றது எல்லாமே என்ஹெச்சாக இருக்கும். ஓகேங்களா? சிட்டிக்குள்ளே இருக்க எதுவுமே என்ஹெச்சோடைய லிமிட்டில் வராது. ஆனால் வேற உங்களுக்கு சப் ஆர்டீரியல் ரோடைய சில பகுதிகள்லாம் சிட்டிக்குள்ளே இருக்க வந்துடும். இது மாதிரி. ஓகேங்களா? அது ஒன்று. அப்போது இப்போ இந்த சென்னை திருவள்ளூர் ஹைவேல நீங்கள் இந்த அம்பத்தூர்லேருந்து நீங்கள் நெமிலிச்சேரி வரலாம் ஏதாவது ஒரு ரோடு ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா நீங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா மாநில நெடுஞ்சாலைத்துறையில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸ்டேட் ஹைவேஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் ரோடு ஏதாவது பாழாக போச்சுனாக்கா. ஓகேங்களா? மற்றவங்க கிட்ட நீங்கள் அதுக்காக நீங்கள் சென்னை கார்பரேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க சரி பண்ணி தர மாட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் இதில் இருக்கிற இந்த லிமிட் ப்ராப்ளம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா இது எங்கள் லிமிட் இல்லை, அந்த லிமிட் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி இதில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப் ஆர்டீரியல் ரோடு இப்போ நகரப்பகுதிக்குள்ளார அடங்கிறதுனால இப்போ இதே மாதிரி இந்த கலெக்டர் ஸ்ட்ரீட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்போது சென்னைக்குள்ளார இந்த சப் ஆர்டீரியல் ரோடையும் கழிச்சு கட்டினீங்கன்னாக்கா இது கலெக்டர் ஸ்ட்ரீட்டும் லோக்கல் ஸ்ட்ரீட்டும் தான் அதிகம். பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னாக்கா முதல் சன்னதி தெரு, 2வது சன்னதி தெருன்னு சொல்லிட்டு அது மாதிரி தெருக்கள் நிறைய இருக்கும். காந்தி ஸ்ட்ரீட்டு, நேரு ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் கலெக்டர் ஸ்ட்ரீட்ஸும் நிறைய இருக்கும். ஓகேங்களா? சரி, ஒரு அண்ணா சாலை எடுத்துக்கோங்க, அது ஒரு கலெக்டர் ஸ்ட்ரீட்டு. ஓகேங்களா? ஒரு சர்தார் பட்டேல் ரோடு எடுத்துக்கோங்க, எல்பி ரோடு எடுத்துக்கோங்க, இதெல்லாமே கலெக்டர் ஸ்ட்ரீட்டு. ஓகேங்களா? அடையாறில் இருக்கிறது. அதுக்கு ஆனால் பார்த்திங்கனாக்கா ஒரு ஏரியாவுக்குள்ளேயும் அடையாறுக்குள்ளே இருக்க நிறைய இந்த காந்தி நகர், ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, செகண்ட் மெயின் ரோடு, ஐஸ்வர்யா காலனி, இது மாதிரி இருக்கிறது எல்லாமே நிறைய குட்டி குட்டி லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் நிறைய இருக்கும். அப்போது நீங்கள் இந்த டோட்டல் டிராஃபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் ஸ்ட்ரீட்டில் இருந்து தான் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா? லோக்கல் டிராஃபிக்கு அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 90% லோக்கல் டிராஃபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே இந்த லோக்கல் ஸ்ட்ரீட்ஸில் இருந்து தான். 10% தான் உங்களுக்கு மெயின் ரோட்ஸில் வீடு வச்சிட்ருக்கணும் இருப்பான். ஏன்னா மெயின் ரோட்ஸ் ஃபுல்லாக கடை இல்லைன்னா இது இருக்கும், ஒரு ஐடி பார்க் அந்த மாதிரி தான் இருக்கும். பிரதான மெயின் ரோட்ஸ் இல்லை ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட். அப்போ லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு எல்லா டிராஃபிக்குமே முக்கால்வாசி கான்ட்ரிபியூட் ஆகுதுங்கிற போதோ, ஓகேங்களா, மெட்ரோ எப்படி ஃபுல்லாகும்? இந்த லாஜிக்லேயே நீங்கள் இதை அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாருமே லோக்கல் ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து சின்ன சின்ன தெருக்கள்லேருந்து அவங்களுடைய இன்னொரு ஆஃபீஸ் இருக்கிறதும் ஒரு லோக்கல் ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு 50% வந்துடும். ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கிறதும் ஒரு 50% தான் மெயின் ரோட்ஸில் அமைஞ்சிருக்கும், கலெக்டர் ஸ்ட்ரீட்ஸில். ஓகேங்களா? மீதி எல்லாமே லோக்கல் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ஆஃபீஸுங்க அதிகம் சென்னையில். ஓகேங்களா? ஸோ வீடும் லோக்கல் ஸ்ட்ரீட்டில் இருந்துக்குது, ஆஃபீஸும் இன்னொரு ஏரியாவில் இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஓகேங்களா? நங்கநல்லூர் 3வது சன்னதி தேரில் இருந்துக்கிட்டு, ஓகேங்களா, ஒருத்தன் திருவெற்றியூரில் ஏதோ ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு இடத்துல ஆஃபீஸுக்கு போய்கிட்டு வந்துட்டு இருக்கான்னா இவன் எப்படி மெட்ரோ யூஸ் பண்ண மாட்டான். ஓகேங்களா? ஸோ இவனுக்கு ஏறி இறங்குறது ப்ராப்ளம், டைம் டிலே எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே ஸோ ஆரிஜினும் லோக்கல் ஸ்ட்ரீட்டில் இருக்குது, டெஸ்டினேஷனும் லோக்கல் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அப்படின்னும் போதோ இந்த சாரர் எல்லாருமே மேக்சிமம் மெட்ரோஸை பிரயோகப்படுத்துறதே இல்லை. ஸோ காலகாலமாக இந்த மார்னிங் 11 to 4 o'clock
ட்ரெயின் எல்லாம் ஏன் காலியாக கிடக்குதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு மேஜர் ரீசன் சென்னையில். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த கான்செப்ட்டுக்கு போக முடியும். ஓகேங்களா? நன்றி. நமச்சிவாயம்.